திருநெல்வேலியில் அமைந்துள்ள நெல்லையப்பர் கோயிலை நினைவு சின்னமாக அறிவிக்க கோரி தொடரப்பட்ட வழக்கில் நெல்லை இந்து சமய அறநிலையத்துறையின் உதவி ஆணையர் நேரில் ஆஜராகி விளக்கமளிக்க மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த பாலசுப்ரமணியன் என்பவர் தாக்கல் செய்த பொதுநல வழக்கு நீதிபதிகள் எம் சுப்பிரமணியம், அருள்முருகன் அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் தரப்பில் மர மண்டபத்தில் செல்போன் சர்வீஸ் மையம் மற்றும் கொரியர் கடை நடத்துவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக கூறி அது தொடர்பான புகைப்படங்கள் சமர்ப்பிக்கப்பட்டன. அப்போது வணிக ரீதியிலான கடைகளுக்கு எவ்வாறு அனுமதி வழங்கப்பட்டது? மீனாட்சியம்மன் கோவில் தீ விபத்தை தொடர்ந்து கடைகள் அகற்றப்பட்ட நிலையில் அதனை பின்பற்றுவதில் என்ன பிரச்சனை என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். நீதிமன்றம் உத்தரவிட்டால்தான் கடைகளை அகற்றுவீர்களா? அதிகாரிகளுக்கு வேறு என்ன வேலை என்று கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் கோவிலில் கடைகளை அமைக்க அனுமதி வழங்கியதால் மத உணர்வு புண்படுத்தப்பட்டதோடு அறநிலையத்துறை விதிகளும் மீறப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். நெல்லை இந்து சமய அறநிலையத்துறையின் உதவி ஆணையர் நேரில் ஆஜராகி விளக்கமளிக்க உத்தரவிட்டு வழக்கை ஒத்திவைத்தனர். சென்னை மாநகராட்சியின் சேவைகளை வாட்ஸ்அப் மூலம் மக்களுக்கு வழங்கும் புதிய சேவையை மேயர் பிரியா தொடங்கி வைத்தார். இந்த வாட்ஸ்அப் சாட்பாட் வழியாக பிறப்பு இறப்பு சான்றிதழ், சொத்து வரி, தொழில் வரி, வர்த்தக உரிமம், செல்லப்பிராணி உரிமம் உள்ளிட்ட 32 வகையான சேவைகளை எளிதில் பெறும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது. தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் உரையாடக்கூடிய இந்த சேவை 24 மணி நேரமும் பயன்படுத்தலாம் என்று கூறப்பட்டுள்ளது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.